நாங்கள் இப்போ பேங்கு போயிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்க கையில் இருந்தா இருக்குது மாட்பாட் களுவாஞ்சிக்குடி தேசிய பாடசாலையில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், சஜிந்தனுக்கு நண்பர்கள் தான். இருக்குது. நாம வந்து 1ஆம் மாதம் 26ஆம் தேதி வீடியோ போடலாம இது பாருங்க. 1ஆம் மாதம் 27ஆம் தேதி இருந்து காசு வர ஸ்டார்ட் ஆகிட்டுது. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து சஜிந்தனுடைய அம்மா வந்து 1ஆம் மாதம் 14ஆம் தேதி ஏன் இப்போ இந்த ஒரு மூளைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இവിടുത്തെ சாஞ்சி இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து எந்த கையில் வந்து போட்டோ கட்டுற விவரம் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். அனைவரும் வந்து ஸ்கீப் பண்ணா பார்வையிட்டா தான் அந்த உதவி செய்த உறவுகளுக்கு தெரிய வரணும். இப்போ ஸ்கீப் பண்ணால் இப்போ ஒரு பேர் விட மிஸ் ஆகி போயிடும். சஜிந்தனுக்கு ஒரு கடவுள் மாதிரி எங்களுக்கு வந்து உதவி செஞ்சவர் என்று தான் நான் சொல்ல வேணும். இல்லை அது என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம எங்கே கொண்டு பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்முனை என்கின்ற பிரதேசத்தில் சஜிந்தனுடைய வீட்டுக்கு முன்னாடி தான் நின்று கொண்டிருக்கிறோம். சஜிந்தனுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கின்றோம். உண்மையிலே வந்து நான் கூட எதிர்பார்க்கல இந்தளவு பணம் வருமா என்று. என்னுடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு 1 மில்லியனுக்கும் அதிகமான பணம் வந்திருக்கின்றது. அதே மாதிரி சஜிந்தனுடைய அம்மாவோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அதிக அளவிலான பணம் வந்திருக்கின்றது. எல்லாமே வந்து எவ்வளோ மொத்தம் வந்திருக்குன்றது தெரியல. இப்போ சஜிந்தனுடைய அம்மாவை வந்து நாங்கள் அப்படியே பேங்கை கூட்டி போயிட்டு எவ்வளோ வந்திருக்கின்றதை மொத்தமாக வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லை, என்னுடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உதவி செய்த எல்லார பேர் விவரங்களும் எழுதி வச்சிருக்கேன். தொடர்ச்சியாக பாருங்கள். சஜிந்தனுடைய அம்மாவோட வங்கி கணக்கிலக்கத்துக்கு போட்டவங்களோட பேர் வந்து நோட் பண்ண முடியாது. இப்போ தெரியும், இப்போ யார் யார் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அந்த மொத்த பணத்தொகையை வந்து காட்டிக்கொள்கிறேன். அதோட வந்து இந்த பணம் வந்து போதுமா, மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கின்றது, இன்னுமே வந்து பணம் தேவைப்படுமா மேலதிகமானது எல்லாம் வந்து பார்ப்போம். சஜிந்தனுடைய அம்மாவோட வந்து பேசிட்டு சஜிந்தனை பார்த்துட்டு போகலாம். நேற்றைய தினம் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நேற்றைய தினம் இந்த வந்திருந்தேன். சரி, அந்த வகையில் வந்து நம்ம உள்ளே போயிட்டு சஜிந்தனுடைய வந்து பேசிட்டு அம்மாவுடைய வந்து பேசிட்டு நாங்கள் இங்கேருந்து பேங்குக்கு போயிட்டு இன்றைய தருணம் எவ்வளோ பணம் வந்திருக்குன்றதை பார்க்க போகிறோம். சரி வாங்க அப்படி போகலாம். அப்போ நாங்கள் வார தகவலை வந்து சஜிந்தனுடைய அம்மாட்ட வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் வரப்போகிறோம் அம்மாண்டு வந்த வகையில் வந்து அவங்களும் வலிக்கெடுத்து இருக்காங்க. இப்போ நாங்கள் இப்படியே வந்து இவங்களோட பேசிட்டு பேங்குக்கு தான் போக போகிறோம். என்னம்மா எப்படி சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நேற்று தான் சந்திச்சு கதைச்சு நாங்கள் வந்தோம். சஜிந்தன் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். நேற்று தனி மடல் வாசல் பிளட் சுத்தி எடுத்து கொண்டு வந்து ஒரு பல்லும் பிடுங்குன்னு கொஞ்சம் சதாத்தா இருக்கிறார். பல்லு பிடுங்குன்னு என்னண்டா ட்ரீட்மெண்ட் செய்யறேன்னு சொன்னா பல்லோட்ட இருக்கக்கூடாதாம். பல்லு எல்லாம் பிடுங்கணுமா. 2 பல் பிடுங்கிருக்காங்க. ஏன்னா 2 பல் பிடுங்கணும். திங்கக்கிழமை பிடுங்கணும் கொண்டு பிடுங்கி தைய போட்டிருக்காங்க. என் ஆழமா இருந்ததாமன்னு சொல்லி இப்ப சாப்பிடுதாராமா? சாப்பிடுறது அவங்க தண்ணி சாப்பாடு கொடுக்க சொன்னவங்க. தண்ணி சாப்பாடு 500 மில்லி தண்ணி குடிக்கலாம் தம்பிக்கு. அதால குறைச்சிட்டாங்க எல்லாம் கொடுக்குது. சரி அப்படியே வாங்க சஜிந்தன் பார்த்துட்டு வருவாங்க. வணக்கம் அண்ணா. அண்ணா யாரு? மச்சான் மாமாடமன். அப்ப உங்களோட மச்சானுக்கு வந்து எப்படி இருக்குது? நீங்க தான் வந்து பக்கத்துல பார்த்து கொண்டு இருக்கீங்க. அவர் உடல்நிலை எல்லாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் வருத்தமா தான் இருக்காரு. கொஞ்சம் உதவிகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிற பட்சத்தில் அவரை கொஞ்சம் கிளியர் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பொதுமக்கள் தான் பார்த்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான உதவிகளை வழங்கணும். அதான் என்ன சொன்னா இப்ப வந்து நிறைய உதவிகள் கிடைச்சிருக்குது. மொத்தமாக வந்து இவ்வளவு பணம் வந்தீங்கன்னு நமக்கும் தெரியல. வெண்டாயில வந்து 1 மில்லியனுக்கும் கூட பணம் வந்துட்டு அந்த வகையில வந்து அம்மாட வகையில வந்து நிறைய பணம் வந்துருக்குது. மொத்தம் எவ்வளவுன்றது இப்ப பாப்போம். நாம அதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து நம்மளோட உறவுகள் கைவிடாது அந்த ஒரு நம்பிக்கையில நாங்கள் இருக்கோம். நடுத்தர குடும்பத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பண வசதிகள் கொஞ்சம் குறைஞ்ச இதுகளெல்லாம் இந்த உதவிகள் எல்லாம் கேட்டு நிற்கும். இதே அளவுல உதவிகள் கிடைக்கும்டா கூடிய சீக்கிரம் வரவையும் கிளியர் பண்ணி எடுத்துடலாம். ஆமாண்ணா அப்படியே வாங்க உள்ள போவோம். வணக்கம் சஜிந்தன். வணக்கம் சஜிந்தன். என்ன செய்றீங்க? சாப்பிட்டீங்களா? இல்ல சாப்பிடலையா? ஏன்? சாப்பிடணும். இப்போ டைம் ஆயிட்டுது. பசி இல்ல. பசிக்குது இல்லைன்னு நைட் நித்திரை உண்டனீங்களா? இல்ல நித்திரையும் இல்லை. எத்தனை நாள் கூட நித்திரை இல்லை?
இந்த ஒரு 2 நாள் இதோட 2 நாள் நித்திர இல்லை. சில நாளையில நித்திர வருது, சில நாளையில நித்திர வருது இல்லை. கண்ணை பார்த்தா விலங்கு கண்ணாடியெல்லாம் ஃபுல்லாக வந்து கறந்துட்டு நித்திர இல்லை. ஏன் இப்போ இந்த ஒரு மூளைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இவட சாஞ்சி திரிக்கி நல்லா இருக்கு. இവിടുത്തെ சாஞ்சி இருக்கு. இப்போ அந்த வயிற்றுக்குள்ள குத்துற வலு அப்படின்லாம் இருக்குதா? இல்லை அப்படி என்ன இல்லை, நித்திரதான் இல்லை. நித்திரா இல்லை. இன்னும் வலிகள் நோ ஒன்றும் இல்லை. இப்போ இல்லை, முள்ளந்தண்டு கிடக்குற அது இருக்கு. முள்ளந்தண்டு கிடக்கு. சரி, ஒன்றும் யோசிக்காதங்க. நம்மளோட உறவுகள் வந்து நிறைய உதவி செய்திருக்காங்க. பணம் வந்து எவ்வளோ மொத்தம் வந்திருக்குன்றதை நான் இப்போ அம்மாவை வந்து கூட்டிட்டு பேங்க்கு நாங்கள் போயிட்டு வரப்போகிறோம். போயிட்டு வரோம். சரியா? வந்து சந்திப்போம். அப்பமா நம்ம வந்து வெளிக்கிடுவோம். போயிட்டு வருவோம். சரி, நாங்கள் அப்படியே வந்து பேங்க்குக்கு போயிட்டு அங்கிருந்து வீடியோவை தொடர்றோம். போவோம். என்னண்ணா? வாங்க போவோம். சரி, நாங்கள் இப்போ பேங்கு கிட்ட வந்துட்டோம். இப்போ காசை வந்து வித்ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து ஆரியம்பதில் இருக்கக்கூடிய வங்கி. சரி, நாங்கள் உள்ளே போயிட்டு மொத்தமாக வந்து எவ்வளோ பணம் வந்திருக்குன்றதை காட்டுறோம். அந்த பக்கமாக வந்து சஜிந்தனுடைய அம்மா வந்து நின்று கொண்டிருக்காங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு வந்து சஜிந்தனுடைய வீட்டை போயிட்டு இந்த வீடியோவை தொடர்றோம். சரியாம்மா, போவோம். நாங்கள் இப்போ பேங்க்கு போயிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்க, என் கையில் இருந்தா இருக்குது 1 மில்லியனுக்கு அதிகமான காசு எந்த கைக்கு வந்தது. இப்போ சஜிந்தனுடைய அம்மாவுக்கும் வந்து காசு வந்திருக்குது. எல்லாமே வந்து மொத்தம் எவ்வளோ வந்திருக்குன்றதை நான் வந்து உள்ளே போயிட்டு காட்டுறேன். ஆமாம், வாங்கிறீங்க. முதல்ல இந்த காசு எண்ணி பார்ப்பேன். என்ன எங்க சஜிந்தன்? எங்க சஜிந்தன் வாங்க. சஜிந்தன் வாங்க. சஜிந்தன் இருங்க. நாங்கள் இப்போ பேங்க்கெல்லாம் போயிட்டு இங்கே வந்துட்டோம். இப்போ காலையில் எடுத்த பயணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து சரியாக வந்து 2:30 ஆகுது. காலையில் வேலையாக வந்து நாங்கள் அப்போ வேலைகள் தெரிந்தானே. இப்போ காசியில் வந்து வித்ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். உண்மையில் இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு சஜிந்தனுக்கு இந்த சிகிச்சை வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நிறைய உறவுகள், நிறைய வாட்ஸ்அப் குழுமங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து ஊடகங்களையும் பகிர்ந்து சஜிந்தனுக்கு உதவி கிடைக்க பெரிய ஒரு ஆதரவு வழங்கியிருக்கீங்க. அதற்கு முதலாவது வந்து நான் பொதுவாக வந்து கையெடுத்து கும்பிட்றேன். இப்போ என்னென்னு சொன்னால், நாங்களும் வந்து நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவு பணம் கிடைக்குமெண்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போட்டதுக்கு பிறகு 3.5 மில்லியனை தாண்டி பணம் வந்து சேர்ந்துருக்குது. அதற்கு முன்னாடி வந்து அம்மாவோட கையில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 20 லட்சத்துக்கிட்ட கிடந்த எல்லாமே வந்து நாங்கள் சொல்லுவோம் டீட்டெயில்ஸாக. அந்த வகையில் வீடியோ போட்டதுக்கு பிறகு என்னுடைய கையில் கிடைக்கப்பட்ட பணம் 12,26,500 ரூபா. அப்போ நான் வந்து அதை வித்ட்ராவல் பண்ணி வந்திருக்கின்றேன். இதில் இருக்குது. இந்த பணத்தை முதல்ல அதை எண்ணி பார்ப்போம். வேணாமா? அப்படி எண்ணுங்க. சரி, இது வந்து பேங்க்லேருந்து அப்படி எடுத்து வந்தது தான். இப்போ ஒரு கட்டில் வந்து இதில் வந்து 50,000 இருக்குது. மற்றது இந்த 5,000 தாளில் 5 லட்சம் இருக்குது. அது என்ன சொன்னால், இப்போ இந்த பணத்தை வந்து நாங்கள் எண்ணி பார்க்க போகிறோம். எண்ணி பார்க்கணும்னா பேங்க்லேருந்து அப்படி எடுத்து வந்தது தான். இருந்து இப்போ என்ன தானே வேணும்? சரியில்லை. அப்போ சஜிந்தன் நாங்கள் இதை எண்ணுங்க. பார்த்து சொல்லுங்க எவ்வளோ இருக்குண்ணா. அந்த 5,000 தாளில் 5 லட்சம் இருக்குன்னு சொன்னாங்க. எண்ணி பாருங்க சரியா இருக்காண்டு. அவசரப்பட வேணுங்கம்மா, மிஸ்டேக் ஆக வேணும். சரி, 50 இருக்கு. என்னென்ன தவிர மஞ்சள் வைங்க தாங்க. பண்ணி முடிச்சிங்களா? எவ்வளோ இருக்கு? 5 லட்சம் இருக்கு. முடிச்சுதீங்க. நீ நான் இது என்ன எல்லாமே இருக்கேன்னு. சரி சரி, ஓகே. 1 லட்சம் 2, 5 லட்சம் 7 லட்சம்.
இதில் 2,26,500 இருக்கணும் இதில் அம்பாவா ஆமா இருந்தாங்க என்னண்டா ஐயா இன்னும் வர கிடக்கு சொன்னவங்க தருவோம் காலையில ஹோல் எடுத்து சொன்னாக்கள் நான் அப்படி சேர்ந்து பாப்ப மண்டை அப்புறம் சரியில்லை மக்கள் ஃபாஸ்ட்லாம் வரீங்க அம்பா 2,26,500 இதுல வந்து 10 லட்சம் இருந்தா சரி பேங்க்ல எடுத்தது தான் என்னத்தானே வேணும் சரியில்லை சரிண்ணா சரியா நம்ம சரியா குறைஞ்ச பரவாயில்ல பாக்கல அது இப்ப எண்ணி முடிஞ்சது சரியா 12,26,500 ரூபா வந்து இந்த இருக்குது. இதை வந்து நாங்க வித்ட்ரால் பண்ணி கொண்டு அம்மாடாயில கொடுத்துருக்கணும். அப்ப அந்த வகையில வீடியோல சஜிந்தன் அக்கௌண்ட் நம்பரையும் ஆட் பண்ணியிருந்தோம். இங்க பாருங்க கிட்ட உங்களுக்கு காட்டுங்க அப்படியே இந்த அருகே சஜிந்தன் அக்கௌண்ட் புத்தகம். அப்ப சஜிந்தனுடைய பேங்க் புத்தகத்துக்கு வந்த காசு பார்த்துட்டீங்கன்னா மொத்தமாகவே 14,89,927 ரூபா வந்துருக்குது. நாம வந்து முதலாம் மாதம் 26ஆம் தேதி வீடியோ போடலாம இங்க பாருங்க. முதலாம் மாதம் 27ஆம் தேதி இருந்து காசு வர ஸ்டார்ட் ஆகிட்டுது. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து சஜிந்தனுடைய அம்மா வந்து முதலாம் மாதம் 14ஆம் தேதி இந்த புத்தகத்தை வந்து பதிஞ்சிருக்காங்க காசு தொகையை பார்க்கறதுக்காக. அப்போ மொத்த காசு வந்து இவங்களோட புத்தகத்தில் ஆல்ரெடி கிடந்த காசு 20,96,173 ரூபா கிடந்தது. அப்போ நம்ம வீடியோ வந்து முதலாம் மாதம் 26ஆம் தேதி போட்டனாம 27ஆம் தேதி இருந்து காசு வர ஸ்டார்ட் பண்ணிருக்குது. அப்போ புத்தகத்தில் கிடக்கிற மொத்த காசு இவங்களோட ஆல்ரெடி கிடந்தது வந்த காசு எல்லாமே சேர்த்து 35,88,100 ரூபா. இப்போ இந்த 35,88,100 ரூபாயை நாம் வந்து 20,98,173 ரூபாயில் கழிக்கணும். அதாவது இவங்களோட ஆல்ரெடி கிடந்த காசில் கழிச்சா 14,89,927 ரூபா நம்ம வீடியோ போட்டதுக்கு பிறகு சஜிந்தனுடைய அக்கௌண்ட்டுக்கு நம்முடைய உறவுகள் போட்டிருக்காங்க. அப்போ அந்த வகையில் நம்மட அக்கௌண்ட்டுக்கும் சஜிந்தன் அக்கௌண்ட்டுக்கும் போட்ட மொத்த காசு வந்து பார்த்துட்டிங்கன்னா 27,16,427 ரூபா இப்போ எந்த அக்கௌண்ட்டுக்கும் சஜிந்தனுடைய அக்கௌண்ட்டுக்கும் வந்திருக்குது. அப்போ அந்த வகையில் பாருங்கள் உண்மையிலே வந்து வீடியோ போட்டதுக்கு பிறகு சஜிந்தனை வந்து யாருண்டே தெரியாமல் தான் இருந்தவங்க. சஜிந்தனுடைய உறவுகள் இல்லாமல் சஜிந்தனை வந்து நண்பர்கள் இல்லாமல் யாருண்டே தெரியாமல் சஜிந்தனுடைய கையிலையும் அம்மாவோட கையிலையும் வந்து நேரடியாக வந்து நிறைய உறவுகள் நிறைய அமைப்புகள் நிறைய கழகங்கள் இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழைகளிலிருந்து பணக்காரர்கள் வரைக்கும் தொழிலாளிகள்லேருந்து முதலாளிகள் வரைக்கும் நேரடியாக வந்திருக்காங்க. வந்து அந்த வகையில் காசு கொடுத்துருக்காங்க. வேறு வந்து நேரடியாக பார்த்துட்டு 1000, 2,000, 500 கொடுத்த காசு வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 லட்சம் இந்த காசு இதில் இருக்குது. ஏன்னா இதில் வந்து 10 லட்சம் இருக்குது. இன்னுமே வந்தவங்க பேங்கில் போடல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுருந்தாங்க. அப்போ இது வந்து நேரடியாக வந்து சஜிந்தன் கையிலையும் அம்மாவோட கையிலையும் வந்து கிடைக்கப்பட்ட காசு நம்ம வீடியோ போட்டதுக்கு பிறகு எல்லா அமைப்பு எல்லாம் வந்து. அப்போ அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த 10 லட்சமும் 27,16,427 ரூபாய் கூட்டுனா மொத்தமாகவே நாம் வீடியோ போட்டதுக்கு பிறகு 3.5 மில்லியனுக்கு மேலான காசு வந்து கிடைச்சிருக்குது. அதாவது 37,16,427 ரூபா கிடைச்சிருக்குது சஜிந்தனுக்கு. அப்போ இந்த 37,16,427 ரூபாயையும் ஆல்ரெடி இவங்களோட புத்தகத்தில் கிடந்த காசு, அதாவது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் 20,96,173 ரூபாயும் கூட்டுனா மொத்தமாகவே இப்போ இவங்களோட கையில் இருக்கிற காசு சஜிந்தனுடைய சிகிச்சைக்காக 58,12,600 ரூபா இருக்குது. இப்போ மொத்தமாகவே இப்போ ஆல்ரெடி இவங்களோட கையில் வந்து இருந்த காசு 20,96,173 ரூபா இவங்களோட புத்தகத்தில் கிடந்தது. அப்புறம் நம்ம வீடியோ போட்டதுக்கு பிறகு சஜிந்தனுக்கும் போட்டு எனக்கும் போட்டு இப்போ நேரடியாக வந்த காசு மொத்தமாகவே 37,16,427 ரூபா. இப்போ இந்த காசு வந்து மொத்தமாக கூட்டுனா இப்போ இவங்களோட கையில் வந்து இருக்கிற காசு இவங்களோட அதாவது சஜிந்தனுடைய சிகிச்சைக்காக இருக்கிற காசு 58,12,600 ரூபா. இப்போ வந்தம்மா இப்போ உங்களுக்கு வைத்தியசாலையில் 85 லட்சமாக கேட்டிருக்காங்க. 85 லட்சம். இப்போ 85 லட்சம் கேட்டிருக்காங்களாம். அப்போ பாருங்க 85 லட்சம் கேட்டிருக்காங்களாம் வைத்தியசாலையில். அப்போ இந்த 85 லட்சத்தில் 58,12,600 ரூபாய் கழிச்சா மிகிதமாக இப்போ சஜிந்தனுக்கு தேவைப்படுகின்ற காசு 26,87,400 ரூபா இப்போ ஒரு சத்திர சிகிச்சைக்காக வேண்டி தேவைப்படுது.
மேலதிகமாக இப்போ தேவைப்படுது. இப்போ நம்ம வந்த கணக்கு இப்போ எல்லாமே வந்து சொல்லியிருப்போம், உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். விளங்காதவங்க திரும்ப அந்த வீடியோ பார்க்கும்போது விளங்குமென்னு நினைக்கிறேன். என்ன நம்ம சரியாக தான் சொல்லிக்கோம், சரியானேம்மா? என்னென்னு சொன்னால் 85 லட்சம் கேட்டிருக்காங்க. இப்போ 85 லட்சத்தில் இப்போ கையில் இருக்கிற பணம் வந்து 58,12,600 இருக்குது. மிகிதமாகவே 26,87,400 தேவைப்படுது. நாம் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், 1 கோடி கிட்ட கேட்காங்க அப்படின்ற அம்மா சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் அந்த அம்மா வந்து அந்த செய்த செலவெல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க 1 கோடி கிட்ட. இப்போ இந்த செலவெல்லாம் நான் சொன்னேன், இந்த செலவெல்லாம் நமக்கு தேவையில்லாமா, இப்போ நமக்கு எவ்வளவு தேவை, இப்போதைக்கு எவ்வளவு தேவை, இப்போதைக்கு நம்ம கையில் காசு எவ்வளோ இருக்குது, மிகிதமாக அவ்வளோ தேவைப்படுது. இதான் நமக்கு முக்கியம். அப்போ அதில் வந்து 85 லட்சம் தான் இப்போ ஒரு சிகிச்சைக்காக வேண்டி தேவைப்படுது. அந்த வகையில் நம்ம கையில் வந்து இருக்கிற காசு 58,12,600 இருக்குது. திரும்ப சொல்லிக்கொள்கிறேன். இப்போ மிகிதமாகவே சஜிந்தனுடைய இந்த கிட்னி ஃபெயிலியர் சத்திர சிகிச்சைக்காக தேவைப்படுகின்ற பணம் 26,87,400 தேவைப்படுது. கண்டிப்பாக உண்மையிலே வந்து அதிகளவான உறவுகள் ஆதரவு வழங்கி இருந்தீங்க. அந்த வகையில் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு போட்டாங்க நிறைய உறவுகள், புலம்பெயர்ந்த உறவுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும். அப்போ அவங்களோட பேர் எல்லாமே வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கேன். இந்த 12,26,500 போட்டவங்களோட பேர், இப்போ சஜிந்தன் அக்கௌண்ட்டில் போட்டவங்களோட பேர் வந்து நாங்கள் நோட் பண்ண முடியாது, தெரியும் தானே? இப்போ யார் போட்டாங்க என்றே தெரியாது, மொத்த கணக்கு நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த கையில் வந்து போட்டவங்களோட விவரம் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். அனைவரும் வந்து ஸ்கீப் பண்ணா பார்வையிட்டா தான் அந்த உதவி செய்த உறவுகளுக்கு தெரிய வரணும். ஸ்கீப் பண்ணால் இப்போ ஒரு ஆள்ற பேர் விட மிஸ் ஆகி போயிடும். அப்போ அந்த வகையில் வந்து அந்த ஆர்டர் படியை சொல்லி வரேன். கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா, பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா, அவருடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 763 55,000 தந்திருந்தாங்க. அடுத்தது ஜமுனா தேவி என்கின்ற ஒரு அக்கா 10,000 தந்திருந்தாங்க. பிரான்சில் இருக்கக்கூடிய மலர் அக்கா 15,500 தந்திருந்தாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா, பேர் குறிப்பிட விரும்பாத அண்ணா, அவருடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 083, அவர் வந்து 5,000 தந்திருந்தார். அதே மாதிரி ஒரு அக்கா வந்து அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 556, அவங்க வந்து 5,000 தந்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ரவிதாஸ் என்கின்ற ஒரு அண்ணா வந்து 30,000 அனுப்பியிருந்தார். அடுத்ததாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நவீன் என்கின்ற ஒரு அங்கிள் வந்து 1 லட்சம் போட்டிருந்தாங்க. லட்சுமி என்கின்ற ஒரு அம்மா என்ற ஞாபகமாக சின்னவத்தை என்கின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி வந்து 4,500 போட்டிருந்தார். அடுத்தது ரஞ்சினி அக்கா வந்து 3,000 தந்திருந்தாங்க நேரடியாகவே கையில் கொண்டு. அடுத்தது நோர்வேயில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா, பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணா, அந்த அண்ணனுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 271, அவர் வந்து 1,03,000 போட்டிருந்தார். அடுத்தது இந்துமதி என்கின்ற ஒரு அக்கா 21,500 போட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து படித்தது ஆரம்பத்தில் பட்டிருப்பு தேசிய பாடசாலைலாம் படித்தேன். அப்போ அந்த வகையில் வந்து இவரும் வந்து ஒரே ஆண்டு பிறந்த அப்படின்றதுக்காக வேண்டி எங்களுடைய படித்த நண்பர்கள் வந்து மொத்தமாகவே 31,000 போட்டிருந்தாங்க. அதாவது மட்பாட் களுவாஞ்சிக்குடி தேசிய பாடசாலையில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், சஜிந்தனுக்கு நண்பர்கள் தான். அப்போ அந்த வகையில் வந்து அயல்ராஜ் என்கின்ற ஒரு நண்பன் 2,000 ரூபாயும், கோபிரவின் 2,000 ரூபாயும், தினே 1,000 ரூபாயும், குகதர்சன் 5,000 ரூபாயும், ஜிந்து 1,000 ரூபாயும், பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு நண்பன், அவன் வந்து கனடாவில் இருக்கிறான். அதனைத் தொடர்ந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பன், பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு நண்பன், அவனுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 610, அவன் வந்து மொத்தமாகவே 20,000 பணம் தந்திருந்தான். இப்போ பட்டிருப்பு தேசிய பாடசாலையில் படித்த நம்முடைய நண்பர்கள், நம்மளோட வயசு சேர்ந்தவங்க 31,000 ரூபா மொத்தமாக தந்திருந்தாங்க. அடுத்து பிரான்சில் இருக்கக்கூடிய கொலண்டில் காந்தி என்கின்ற ஒரு அக்காவங்க 14,400 ரூபா. அடுத்து நோர்வேயில் இருக்கக்கூடிய ஜெகஸ்டா என்கின்ற அவங்க வந்து 25,700 தந்திருந்தாங்க. அடுத்ததாக தீபதர்ஷன் ரமேஷ்குமார் என்கின்ற தம்பி, அவங்க 2 பேர் சேர்ந்து பிரான்ஸில் இருக்காங்க, அவங்க வந்து 30,000 தந்திருந்தாங்க. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய செல்வா என்கின்ற ஒரு அண்ணா வந்து 30,000 போட்டிருந்தார். அடுத்தது கனடாவில் இருக்கக்கூடிய பிரியா அக்கா வந்து 30,000 போட்டிருந்தாங்க. அப்போ அதனைத் தொடர்ந்து லண்டனில் இருக்கக்கூடிய பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு குடும்பம், ஒரு அக்கா, அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 813, அவங்க வந்து மொத்தமாகவே 1,84,500 போட்டிருந்தாங்க. அடுத்தது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய கலா அக்கா 32,800. அடுத்தது நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய மணியம் ஃபேமிலி அப்படின்னு சொன்னாங்க. 17வது பிறந்த தினம் அவங்களோட சொந்தத்துக்குள்ளே இருக்க வருதான். அப்போ நீங்கள் 17வது பர்த்டேன்னு சொல்லுங்க தம்பின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து 46,200 போட்டிருந்தாங்க. அடுத்தது பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா பைரவி என்கின்ற ஒரு மகளோட பர்த்டேக்காக வேண்டி 61,600 போட்டிருந்தாங்க. அடுத்தது ஜெர்மனில் இருக்கக்கூடிய கலா என்கின்ற அக்கா 15,400 போட்டிருந்தாங்க. அடுத்தது பிரான்ஸில் இருக்கக்கூடிய விஷ்ணு அண்ட் கோவி என்கின்ற அந்த அண்ணாவங்க தம்பியாக்கள் வந்து 30,800 போட்டிருந்தாங்க. அடுத்தது பிரான்ஸில் இருக்கக்கூடிய மகேஷ் என்கின்ற ஒரு அண்ணா 15,000 போட்டிருந்தார். அடுத்தது மேகநாதன் என்கின்ற ஒரு அண்ணா 10,000 போட்டிருந்தார்.
அடுத்தது பிரான்ஸ் இருக்கக்கூடிய 20 நபர்கள் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தில் இந்த வீடியோ பகிரப்பட்டு அவங்க எல்லாருமே வந்து ஒன்றாக சேர்ந்து 1,53,000 அனுப்பியிருந்தாங்க. அடுத்தது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய கலா என்கின்ற அக்கா வந்து 32,800 அனுப்பியிருந்தாங்க. அடுத்தது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஆனந்தி அக்கா வந்து 1,00,000 போட்டிருந்தார். அடுத்தது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மதி ராஜினி என்கின்ற ஒரு அக்கா 30,800 போட்டிருந்தாங்க. இப்படியாக மொத்தமாகவே எங்களுக்கு வந்து சேர்ந்த பணம் 12,26,500. இந்த உறவுகள் அனைவருக்குமே வந்து கோடான கோடி நன்றிகளை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்றேன். இவங்களுக்கு இந்த கண்களுக்கு தென்படும் வகையில் இந்த வீடியோ பகிர்ந்த உறவுகளுக்கும் நன்றி. என்ன சொன்னா அவ்வளவு ஆதரவு தந்திருந்தீங்க. எனக்கு எப்படி சொல்ற நன்றி எனக்கு தெரியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் பிரான்ஸ்ல கூடிய மலர் அக்காவுக்கு. நான் வந்து இப்ப சஜிந்தனை பார்க்க போவாட்டியும் நான் அப்படி போகாமலாம் இருக்கல. நான் வந்து வீடியோ இல்லாட்டியும் ஒரு கிழமைக்கு ஒருக்கா இல்ல ஒரு 3 நாள் வரும் வருவேன். எங்க போனாலும் டைம் கிடைக்கிறப்போ வந்துடுவேன். 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா வந்துடுவேன். அப்ப நான் நேரடியா வந்து போறேன்னா அப்ப இருந்த அந்த வீடியோ நான் அந்த பதிவிடாததுக்காக அக்கா வந்து கோல் எடுத்து கொண்டே இருப்பாங்க. கோல் தம்பி போகலையா டக்குன்னு பதிவை போடுங்க அமௌண்ட் எவ்வளோ வந்தீங்கன்னு சொல்லுங்க, பார்த்துட்டு மிச்சத்தை நாங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியான உறவுகள்லாம் நிறைய இருக்குதாக்கா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு கண்டிப்பாக வந்து மிச்சமாக தேவைப்படுறது எவ்வளவு தேவைப்படுது 26 லட்சத்து வந்து 26,87,400 தேவைப்படுது. கண்டிப்பாக இந்த உதவியையும் மறுபடியும் செய்வாங்கன்னு நான் நம்புறேன். அப்போ அந்த வகையில் வந்து உண்மையிலே பாயெல்லாம் வலிக்குது பேர் சொல்லி தொண்டனா அவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் பாருங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த ஆரம்பத்தில் வரும்போது இவங்க ஒரு ஜீரோவாக தான் இருந்தவங்க. இப்போ பாருங்க அவ்வளோ தைரியமாக இருக்காங்கன்னு சொன்னால் இப்போ கூடுதலாக பணம் வந்து கையில் சேர்ந்துட்டு இப்போ எல்லாம் ஓகேன்ற மாதிரி ஒரு தைரியம் இருக்குது. ஏன்னா சஜிந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ எப்படி இப்போ நீங்க நினைச்சீங்களா இப்போ எப்படி உதவி கிடைக்குமெண்டு? நினைக்கல உண்மையிலே இந்த மக்களுக்கு நான் என்ன நன்றி செய்வேன்னு தெரியாம அந்த அளவுக்கு எனக்கு நீங்க என்ன சொல்றீங்களேரியா ஒரு அக்கா காலையில எடுத்து சொன்னவ காசு போட்டுட்டு இப்படி மகள் போட்டிருக்க 1,00,000 காசு கிடைக்கிட்டோம் தந்துட்டாங்க கையில ஒன்று அவ சொன்னவ இன்னும் அவ என்னன்னு 2 3 பேருக்கு என்ன பேர் சொன்னவ அவங்ககிட்ட போய் நீங்க தொடர்பு கொள்ளுங்க கட்டாயம் தம்பிக்கு அந்த காசு தருவாங்க போங்கட்டு அப்படி என்னையோட கூட பிறந்த உறவுல அப்படி ஒரு இதுல இருக்காங்க. அப்படி சொந்தங்களை நினைச்சாலே உண்மையில எனக்கு சரியான இது காலையில கேட்டோன்னு நீ நான் சொன்னேன் உங்களோட ஆறுதல் இருந்தாலே போதுமாக்கா எனக்கு இந்த மாதிரி சுகம் வந்தது சமந்தான் என்று சொன்னேன் நான். அவ அப்படியே மகன் தெரியவே இந்த உடம்பெயர்ந்த உறவுகள் உண்மையிலே நல்ல இது அப்படி செய்தவங்க. அதே மாதிரி நம்மட இங்க இருக்கிற ஸ்ரீலங்கால இருக்கிற அவ்வளவு உள்ளங்கள் வந்து 10 லட்சம் சின்ன விஷயம் இல்ல உண்மையிலேமான் ஸ்ரீலங்கா உள்ளங்க அம்மா சொல்லி வேலை இல்ல வீட்டை வந்து கையில தந்ததுதான் தம்பி அக்கௌண்ட் போட்டதுதான் அப்படி ஒரு இது என்ன சொன்னா சஜிந்தனுடைய அம்மாவுக்கு வந்து போன் கதைச்சுக்குள்ள டைம் இல்ல உண்மையிலேயா அதுக்கு அதையும் தாண்டி அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு நேரடியாகவே இங்க வந்த உறவுகள்னா கணக்கு இல்லையா? நான் எழுதி வச்சிருக்கேன் கொப்பில கொஞ்சம் பேர் எழுதுவேன் அப்புறம் கோல் வேற எனக்கு எழுத டைம்ல அப்போ அதை தூக்கணும் நீ தம்பிரதை கொஞ்சம் பார்க்கணும் அப்படி நிறைய எல்லா உறவுகளும் பாருங்க இதை கொஞ்சம் நோட் பண்ணணும். சொல்லுங்க. முஸ்லிம் சகோதர இனத்தவர்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய எங்களுக்கு காசு கொண்டு வந்து மேல ஆறுதல் சொல்லி அவங்க வழிவாசலுக்கு நேர்த்தி வைக்கிறேன். எல்லாரும் வந்து ஒரு மனிதன் தானே, மனிதாபிமானம்ன்றதுதான் இந்த இனம் மதம் மொழி என்று பிரிச்சு பாக்குறாக்களுக்கு இது ஒரு முன்னுதாரணம். இப்ப அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நடக்கக்குள்ள நம்ம தமிழாக்களும் உதவி செய்வாங்க, செய்தவங்க இருக்காங்க. ஒரு சில ஆக்கள்ல பிரிச்சு பாக்குறதால சொல்றேன், அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, உண்மையிலே வந்து சந்தோஷமா இருக்குது. எனக்கும் நிறைய நன்றி சொல்ல இருக்கேன். நான் என்ன நிறைய நன்றி சொல்லணும். ஏனென்றா நான் எழுதி வச்சிருக்கேன். ஆனா என்ன நிறைய எழுத எனக்கு நான் திடீரென்று செய்தேன்னா எழுதறிக்க அவள் ஒரு லிஸ்ட் உங்களோட மாதிரி நான் எழுதி அதை நான் பயிரங்க விடணும் எனக்கு ஒரு ஆசையா அப்படி செய்யணும். நன்றி என்ற ஒரு சிறிய வார்த்தையால இந்த உதவிக்கு சொல்லி இது இல்லை. இந்த மகன் இந்த இதால சத்திர மீண்டு வந்து இந்த மகன் உழைச்சி இவங்களுக்கு என்ன செய்யலாம் என்றது உங்களோட சனனோட சேர்ந்து பயணிச்சு இப்படியான ஒரு உதவி செய்யும். உண்மையாத்தான் நான் நினைச்சிருக்கேன். நீங்க எங்க போனாலும் என்ன உதவி கேட்டாலும் கட்டாயம் எங்களை மூவ் பண்ணணும். நீங்களும் நாங்களும் மூவ் பண்ணுவோம் கட்டாயம். உங்களுக்கு என்னென்ன இதோ முக்கிய காரணம் வந்து செய்த அண்ணாக்கள் எல்லா உறவுகளுக்கும் நன்றி. அது அண்ணாக்கும் நன்றி. அண்ணா இல்ல நம்ம ஃப்ரெண்ட். அண்ணா இல்ல எல்லா
ஆக்களுக்கும் மிக மிக நன்றி. ஒரு ஆள் உயிருக்காக எவ்வளவு போராடுறாங்க. மிக நன்றி. நான் ஆப்ரேஷன் பண்ணி வந்து திருப்பி கதைப்பேன் எல்லாரோடையும். நன்றி. உண்மையிலே சஜிந்த் என்னன்னு சொன்னா இப்ப நீங்க குணமடைஞ்சு வந்து எல்லாம் ஓகே ஆகி மறுபடியும் ஒரு சாதாரணமா ஏதோ நம்மளால முயன்ற ஒரு தொழிலை செய்து ஒரு கடை வைக்கலாம். ஏதோ நம்ம உடம்பு கடுமையா நீங்க வந்து கடுமையா உடம்பை வந்து வருத்தி வேலை செய்ய முடியாது, இருந்தும் நம்ம ஏதோ ஒரு வேலை ஒன்று செய்து நீங்க இதே மாதிரி கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு உதவியாவது வழங்கணும். கண்டிப்பா. எனக்கு அதான் நாம வந்து என்னன்னு சொன்னா உதவி செய்ய போற எல்லா இடமும் பேசுற வசனமா தான். அப்ப நாம வந்து பேசினோடனே நம்ம சொல்ல நிறைய பேர் கேட்கிறவங்க அப்படி செய்து மீறிக்காங்க. கண்டிப்பா நான் அதெல்லாம் வந்து வீடியோவா பதிவிடுவேன். செய்கிற ஒரு இறைவனால இது உங்களுக்கு இது நீங்க இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஆசீர்வாதம். கண்டிப்பா. உண்மையிலே வந்து எல்லாருக்கும் இப்படி ஒரு மனப்பான்மை கிடையாது. அதனால உறவுகளும் இப்படி உதவி செய்கின்ற மனம் பெரிய பூரிப்பா இருக்குது. உண்மையிலேயே வந்து நிறைய உறவுகளாக தான் இப்போ என்னோட தனிப்பட்ட ரீதியாக ஃபோன் பண்ணி பேசும்போதும் அக்காவங்க அண்ணாவெல்லாம் வந்து நிறைய பேசுவாங்க. தம்பி நீங்கள் எல்லாம் வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பெரிய வார்த்தையில் பேசுவாங்க. உண்மையிலே எங்களால் என்ற ஒரு சின்ன முயற்சி செய்கிறோம். நானும் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை நம்மளோட உறவுகள் ஊடாக தந்ததுக்கு நன்றி. ஏன்னா உறவுகள் இல்லைன்னு சொன்னால் நாங்களும் கூட இந்த உதவியை செய்ய முடியாது. இப்போ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் முன்னெண்டு சில விஷயங்களை செய்தாலும் நமக்கு ஆதரவு தந்து கொண்டு நம்முடைய உறவுகள் தானே. வந்த வகையில வந்து எல்லாருக்கும் இதுல பங்களிப்பு இருக்குது. உண்மையா தானே, ஒரு ஆள் எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்குது. சொல்ல என்னன்னு சொல்ல முடியாத பங்களிப்பு இருக்குது. இல்ல உண்மையிலே அடிக்கடி ஒரு வசனத்தை பயன்படுத்துறதுனால இந்த மக்கள் நாயகன் இந்த யூடியூப் சேனலுக்கு பேர் வச்சதுக்கான காரணம் இந்த உதவி செய்யறவங்க எல்லாருமே வந்து ஒரு நாயகன் நாயகிகள் தான். அந்த வகையில இப்ப இந்த உதவி செய்யற எல்லாருமே வந்து அண்ணாவங்களா இருந்தா நாயகன்கள், அக்காவங்களா இருந்தா நாயகிகள் அப்படி என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலே வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. எனக்கு சொல்ல வரல. அவ்வளவு கண்ணால் அவ்வளோ கத்துனேன் நான் இந்த மனசுல விட்டு சொல்ல முடியாத வார்த்தை. அவ்வளவுக்கு தம்பிக்கு பணம் சேருமான்ற ஒரு குறிக்கோள் அதான் எனக்கு இருந்தது. ஆனா இந்த அளவு சேர்ந்துருக்கு. ஆனா எனக்கு நேற்று நிறைய பேர் சொன்னவங்க அனுப்புறோம்னு சொல்லி அனுப்புவாங்க. கண்டிப்பா இதையும் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். என்னன்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து ஒரே நாள்ல சம்பளம் கிடையாது. சிலவங்களுக்கு 30ஆம் தேதி, சிலவங்களுக்கு 1ஆம் தேதியா இருக்கும், சிலவங்களுக்கு 5ஆம் தேதியா இருக்கும். அந்த வகையில வந்து என்ன டைம் வந்து ஒரு 4-5 அண்ணாவங்க அக்காவங்க வந்து தம்பி நாங்களும் காசு போடுவோம் கொஞ்சம் டைம் தாங்கண்டாங்க. அவங்க வந்து இன்னும் போடல, கண்டிப்பா போடுவாங்க. அப்ப வந்து இதை வந்து உடனே பதிவுடன்ன்றதுக்காக நான் இன்றைக்கு வந்ததன் காரணம். கண்டிப்பா வந்து இதற்கு பிறகும் உதவிகள் வர இருக்குது. உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க வழங்குங்க. கண்டிப்பா வந்து நாங்கள் அடுத்த தரமும் வரும்போது எவ்வாறு பணம் சேர்ந்திருக்குது, இவங்களோட நிலைமை எப்படி இருக்கின்றதை கண்டிப்பா அடுத்து சொல்லுவேன். இப்ப சஜிந்தன் அம்மா இப்ப கூட்டி போற ஐடியா உங்களுக்கு? எனக்கு ஹோல் எடுப்பாங்கம்மா போறதுக்கு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஹோல் எடுப்பாங்க. 2 கிழமை ரெடியா இருக்கணும். கல்லு ஜீவிக்க முடிஞ்சாமா கல்லு 2 இன்னும் 2 குடும்பம் 2 அடைக்கணும். அடைச்சு முன்னே ஹாஸ்பிட்டல் வந்து ரிப்போர்ட் அனுப்பணும். அனுப்பி முடியா அவங்க கோல் பண்ணுவாங்க. ஒழுங்கா காசு ரெடி பண்ணிட்டு இந்த மாற்றங்களுக்கு இன்னொரு பிரச்சனை கிட்னி கொடுக்குற ஆளுகளுக்கு ஒரு அனுமிச்ச வயசான அதுக்கு சந்தோஷம். அது சரி. நிச்சயமான வயசுக்குரிய சரி, ஓகே. நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்றோம். அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. வேற ஏதாவது பேச விரும்புறீங்களா? ஆமா, நிறைய இருக்கையா பேசுறதுக்கு எல்லாம். நான் இன்னும் எனக்கு செஞ்சோனியா நிறைய நான் எழுதி வச்சு தானே நான் வெளியிடணும் பண்றேன். எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. ஃபுல்லா நான் நன்றி சொல்லணும் ஐயா செய்த உள்ளாங்க. எனக்கு நிறைய பேர் கொண்டு வந்தவங்க தெரியும் தானே. உங்களை பார்ப்பாங்க எல்லாரும் பெரிய நாள் எல்லாருக்கும் இந்த நம்முடைய சிலங்கரைக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும் ஐயா. இல்ல உண்மையிலே வந்து நான் எதிர்பார்த்தேன் நம்மளோட உறவுகள் வந்து கைவிடாது உதவி செய்வாங்க எதிர்பார்த்தேன். நமக்கு தெரியும் தானே எதிர்பார்த்தேன். அந்த நேரடியா வந்து இப்போ 10 லட்சம் ரூபாய் காசு கையில கிடைக்கும்ன்றதை நான் எதிர்பார்க்கல. 10 லட்சம் ரூபாய் காசு கையில வந்து சேர அளவுக்கு இந்த உறவுகள் நேரடியா வந்துருக்காங்கன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. இப்ப காலையிலேயே மட்டங்களை பொறுப்படி 50 அந்த தலாம் 10 லட்சம் மட்டும் ஆகுது. இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு கடவுள் வரங்கள் மேல ஒரு கடவுள் செயல். வீடு கட்டு வந்து காலையில சந்தோஷம் பண்ணுவாங்க அவங்க 50,000. அது சரி, ஓகே. சரி, கிடைக்குதான் அவரு படுக்க போறாராம். சரி, நீங்க படுங்க. சரி, வேற என்னமா இருக்கு? மேல வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நாங்களும் கிளம்ப போறோம். காலையில வந்து இப்ப டைம் தான் 3:30 இது ஆகுது. அப்ப இந்த நம்முடைய மண்முனை ஆலய தலைவர் வர முதலாவது வீடியோவில் காட்சி இருந்த இப்பதான் வராங்க. அப்படி வீடியோ எடுத்து கொண்டு இருக்கும் போது ஐயா வாங்க
வாங்க. வாங்கய்யா வாங்க இருங்க. சஜிந்தனுக்கு மொத்தமாகவே காசு வந்து கொஞ்சம் காசு வந்துருக்குது. நம்மளோட உறவுகள் அனுப்பியிருக்காங்க 37,16,427 ரூபா வந்துருக்குது. நீங்களும் கையெடுத்தெல்லாம் கும்பிட்டு நிறைய பேசுனீங்க, அழுதைங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ பார்த்துக்கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா எவ்வளவு? நாங்க எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு. ஆனா இந்த அளவுக்கு அந்த உறவுகள் செஞ்சிருக்கிறதுக்கு நாங்க நன்றிய இன்னும் மேலும் மேலும் நாங்க தெரிவிக்கணும் என்று சொல்லிக் கொள்றோம். அது மட்டும் இல்ல, இந்த இதுக்கு உதவியாக வந்த தம்பிர பேர் எனக்கு தெரியாது. சதீப்புக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். எங்களுக்கு சஜிந்தனுக்கு ஒரு கடவுள் மாதிரி எங்களுக்கு வந்து உதவி செஞ்சவர் என்று தான் நான் சொல்ல வேணும். இல்ல, அது நீங்க விரும்பாட்டியும் நாங்க எந்த மனம் சொல்லுது அப்படித்தான். நீங்க ஒரு கடவுள் ஒரு உதவியாக வந்து அவருக்கு கைகோர்த்திருக்கின்றது தான் சொல்லணும். அதே போல இந்த உறவுகளுக்கும் மேலும் மேலும் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. நிறைய பேர் இந்த பேர்ல வந்து கன்ஃபியூஸ் இருக்குது. உன பேர் சதீப் அனுவாண்டு, வீட்டுல வந்து அணுகொண்டு விடுவாங்க, ஸ்கூல்ல சதீப் கொண்டு விடுவாங்க. எனக்கு எந்த பேரை சொல்றேன் மாறி மாறி கேக்குறவங்க. என்னோட கேக்குறேன் சஜித் வாரல அனுவண்டான்னு சொல்றேன். அனுவா நான் சொல்ற அவர் அனுவண்டான்னு சொல்றேன்னா அப்படி உண்டா உங்களோட போன் நம்பரை கொடுத்து விடுற கேக்குறாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ முடிப்பேனமா? ஓ சரிம்மா. சரி ஓகே ஃபாதர், நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்றோம். கண்டிப்பாக வந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்களும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகரலாம். நாங்களும் வந்து எதுவும் பிள்ளைகள் விடுறோமா, இல்லை இந்த விடயங்களை சரியாக செய்கிறோமா, அடுத்து எவ்வாறு செய்யலான்றது எங்களுக்கு வந்து அதை வந்து ஊகிக்க முடியும். அந்த வகையில் இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவையும் எவ்வளோக்கு பகிர முடியும் அவ்வளோக்கு பகிருங்க. ஏன்னா மேலதிகமான உதவிகள் தேவைப்படுது. அதாவது 26,87,400 ரூபா தேவைப்படுது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பகிருங்க. பகிர்வது மூலமாக உதவி செய்யக்கூடிய உறவுகள் முன் வந்து உதவி செய்வாங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். ஓகே அப்பா.